இந்த பி நாங்கள் எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம். உதாரணமாக be at home என்றால் வீட்டில் இருங்கள். be silent என்றால் அமைதியாக இருங்கள். be here till I come back என்றால் நான் திரும்பி வரும் வரை இங்கே இருங்கள். be as an honest woman என்றால் நேர்மையுள்ளவளாக இருங்கள். be always alert என்றால் எப்பொழுதும் உசார் நிலையில் இருங்கள். இந்த be என்ற சொல்லை நாங்கள் எதிர்மறையாக சொல்வதாக இருந்தால் எப்படி என்று பார்ப்போம். be ready to go என்றால் போவதற்கு தயாராக இருங்கள். அதை நாங்கள் எதிர்மறையில் சொல்வதாக இருந்தால் don't be ready to go போவதற்கு தயாராக இருக்க வேண்டாம். be as a supporter to them அதை எதிர்மறையாக சொல்வதாக இருந்தால் don't be as a supporter to them அவர்களுக்கு ஆதரவாளராக இராதே. be at home அதை எதிராக சொல்வதாக இருந்தால் don't be at home வீட்டில் இருக்க வேண்டாம் என்று கருத்து. இந்த பிய எப்படி எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலத்தில் பாவிப்பது என்பதை பார்ப்போம். பார்ட் ஆஃப் பி. present tense, past tense, future tense. இந்த present tenseக்கு நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்துல நாங்கள் பாவிப்பது உதவி சொற்கள் எப்படி am, is, are. இறந்த காலத்தில் past tense அதுல பாவிப்பது was, were. எதிர்காலத்தில் பாவிப்பது shall be, will be. present tense, past tense, future tenseல எப்படி பாவிக்கிறதுன்றதை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் present tense நிகழ்காலத்துல என்ன மாதிரி பாவிக்கிறது என்பதை பார்ப்போம். இதுல I, he, she, it, we, you, they. இதுல நாங்கள் ஐக்கு உதவி சொல் எப்படி am. he, she, it இந்த மூன்றுக்கும் is. we, you, they இந்த மூன்றுக்கும் are என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த present tenseல அதாவது நிகழ்காலத்துல நாங்கள் அதை எப்படி சொல்றது? I am. I am என்றா நான் இருக்கிறேன். இதையே நாங்கள் கேள்வியாக்குறதாக இருந்தால் am I. நான் இருக்கிறேனா, நானா என்ற கருத்துப்பட வரும். இதையே நாங்கள் நான் இல்லை என்றால் I am not. அதை எதிர்மறையாக சொல்றோம்னா கேள்வியா கேட்டு am I not. இதே போல் he is he. அவரா, அவர் இல்லை என்றால் he is not. அவர் இல்லையா என்று கேட்பதாக இருந்தால் is he not. இதே போல் it is அது இருக்கிறது. அதுவாண்டு கேட்கறதுக்கு is it. அது இல்லை என்று சொல்வதாக இருந்தால் it is not. அது இல்லையா என்று கேள்வியா கேட்பதாக இருந்தால் is it not. இதே போல் அவர்கள் இருக்கிறார்கள்
அல்லது அவைகள் இருக்கின்றன என்றால் தே ஆர் தே என்றால் அவர்களா அல்லது அவைகளா. தே ஆர் நொட் என்றால் அவர்கள் இல்லை அல்லது அவைகள் இல்லை. ஆர் தே நொட் அவர்கள் இல்லையா அவைகள் இல்லையா என்று பொருள்படும். யூ ஆர் என்றால் நீர் இருக்கின்றீர்கள் அல்லது நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று கருத்து. ஆர் யூ என்றால் நீரா அல்லது நீங்களா. யூ ஆர் நாட் என்றால் நீர் இல்லை நீங்கள் இல்லை. கேள்வியாக்கும் பொழுது நீங்கள் இல்லையா அல்லது நீர் இல்லையா என்று பொருள்படும். ஓகே, நீங்கள் இப்ப பார்த்தது பி என்ற சொல்லின் நிகழ்காலத்தில் எப்படி பயன்படுத்துகின்றது என்பதை அடுத்த வரும் லெசனில் நாங்கள் இறந்த காலத்தில் எப்படி பயன்படுத்துவது, எதிர்காலத்தில் எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம். தேங்க்யூ.